அன்பான உறவுகளே, ஏறக்குறைய எத்தனை கிராமத்தில் கம்யூனிஸ்ட் நுழைய விடாமல் நிப்பாட்டி வச்சிருக்காங்க? 20க்கு மேற்பட்ட கிராமத்தில் கம்யூனிஸ்டுகளே நுழைய முடியாத அளவுக்கு மக்கள் அங்கங்க பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு காலத்தில் ஐயா, அதாவது மாற்றம் ஒன்றுதான் மாறாத ஒன்று என்கிறார் மாமேதை மார்க்ஸ். அந்த அவர் சொல்லுகிறார், இழப்பதற்கு நம்முடைய ஒண்ணுமில்லை, அடைவதற்கு கோடி கனவு இருக்கிறது, உலக பாட்டாளிகளே ஒன்றாக வாருங்கள் என்கிறார். ஆனா அப்ப இருந்தான் கம்யூனிஸ்ட், இப்ப இருக்கிறவன் பேரு கமிஷனிஸ்ட், அறிவாலய அடிமனிஸ்ட். ஏங்க, அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்தார் இடஒதுக்கீடு. அவர் கொண்டு வந்தது எஜுகேஷனலி சோசியலி பேக்வேர்டு, அதுக்கு இடஒதுக்கீடு, கல்வியாலையும் சமூகத்தாலையும் பின்தங்க நம்ம பகுதி இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு. இந்த பிஜேபிக்காரன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறிய உயர் சாதிக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தான். 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வந்தான். அது என்ன தெரியுமா? பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி நீங்கெல்லாம் மாசம் 16,600 ரூபா வாங்கினா பணக்காரன். நல்லா கவனத்தில் கேட்டுக்க, திருத்துறைப்பூண்டியில் உள்ளவங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த 4 சமூகமும் மாசம் 16,600 ரூபா வாங்கினா பணக்காரன். உயர் ஜாதி முன்னேறிய சாதி இருக்குல்ல, அந்த சாதி மாசம் 66,000 ரூபா சம்பளம் வாங்கினா அவன் ஏழை. இதுக்கு கையெழுத்து போட்டது பாராளுமன்ற இந்த பரதேசி கம்யூனிஸ்ட் எம்பிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள். நீ நாடா கம்யூனிஸ்ட்?